கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்புல கேப்டனோட மகன் சண்முக பாண்டியன், நேகா ஹிஞ்சே, சுப்ரியா ஐயப்பா, சுரேஷ், தேவயானி, ரஞ்சித் மற்றும் பலர் நடிக்க சகாப்தம் ரிலீஸ் ஆகியிருக்குங்க. படத்தோட ஸ்டில்ஸ், ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னமோ அதே தான் இப்பயும் சொல்றோம். டிப்பிக்கல் மசாலா மிக்ஸ் தாங்க சகாப்தம். சகாவா ஹீரோ ஒரு அமைதியான கிராமத்துல நல்லது பண்றதுக்காகவே வாழ்றார். அவருக்கு நண்பர்களா நம்ம நண்டு ஜெகன், பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன்லாம் நடிச்சிருக்காங்க. அதுவும் பவர் ஸ்டார் மலேசியாவில் இருக்க ஒரு ஆளுங்க. சீரியல்ல அழுது அழுது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வெள்ளித்திரையில அழுகிறதுக்காக தேவயானி வந்திருக்காங்க. அவங்க அப்பாவி ஹஸ்பண்ட் வேஷத்துல நம்ம ரஞ்சித் நடிச்சிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு அப்பாவின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா போனதுக்கு அப்புறம் தொலைஞ்சு போயிடுறாரு. அந்த ரேஞ்சுக்கு அப்பாவி. ஊருக்கு நல்லது பண்றதுக்குன்னே வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோ என்ன பண்ணுவாரு? அவரை காப்பாத்துறதுக்காக மலேசியா வரைக்கும் கிளம்புறார். போற இடத்துல ஒரு போத கும்பல் கூட ஒரு உரசல். அதுக்கப்புறம் அவங்க இவரை துரத்த, இவர் தப்பிக்க, ஒரு பாயிண்ட்ல நம்ம ஓட்டுனது போதும்னு சொல்லிட்டு அவங்கள புரட்டா மாதிரி புரட்டு எடுக்க படம் இனிதே முடிவடையுது. அப்ப அந்த ரெண்டு ஹீரோயின், அதான் பாட்டுலாம் இருக்குல்லங்க, அதுல டான்ஸ் எல்லாம் யார் ஆடுறது, ஸ்டெப்ஸ் எல்லாம் யாரு போடுறது, அப்பப்போ வெறுப்பேத்துறதுக்கு, ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாமே ஹீரோயின்ஸ் தானே. கேப்டனோட சன்னோட முதல் படம் பலதரம் நம்ம பார்த்த ஒரு கதையில மசாலாவை கொஞ்சம் தூக்கலா தடவி மரண மாசான ஒரு இன்ட்ரோ வச்சு, இங்க மட்டும் இல்ல, அநீதி உலகத்தோட எந்த மூலையில் நடந்தாலும் அங்க கேப்டன் வந்து துவம்சம் பண்ணுவாரா, துவம்சம் அப்படின்ற ஒரு மெசேஜோட முடியுது. அதுவும் நம்ம கேப்டன் கிளைமேக்ஸ் காட்சியில சிபிஐ ஆபீசரா வர்றப்போ விசில் பெடல் எடுக்குதுங்க. லேடிஸ் கூட்டெல்லாம் அதிசயமா இந்த படத்துக்கு கூடி இருக்குதுன்னா பாத்துக்குங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்க அவங்க கருத்தை ட்விட்டர்ல கொட்டியிருந்தாங்க. அதுலேருந்து சில பல முத்துக்கள் நாங்கள் தூக்கிட்டு வந்திருக்கிறோம். சகாப்தம் தெரியுமாஸ் இன்ட்ரோ சீன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா சொல்ல, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாதி படம் பார்த்ததுக்கு அப்புறம் கௌஷிக் ஃபீல் பண்ணியிருக்கார். வைஸ் கேப்டன் தரிசனம் இன்று முதல் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்ல, ஸ்டாண்டிங் ஓவேஷன்மா, 5க்கு 5 மார்க் கொடுக்குறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனி மாமான்ற ஒரு ப்ரொஃபைல்காரரு சொல்லியிருக்கார். கண்ணும் இந்த பார்வையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. மொத்தத்துல பலதரம் டேடிக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு மசாலா கதையை ஹீரோ சூஸ் பண்ணியிருக்கிறதுனால புதுசாக சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லைங்க. 5க்கு 2 மார்க் கொடுத்துட்டு அடுத்த படத்துக்காக ஹீரோவுக்கு இப்போவே ஆல் தி பெஸ்ட்டும் சொல்லிக்கிறோம். இது பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க.